இறைவனின் இறைகுலமே இணைவோம் பலி செய்து மகிழ்வோம். இகழ்ச்சியில் இறைவனின் புகழ்ச்சிகளை இன்றும் என்றும் சாற்றிடுவோம். தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த, தமது மந்தைக்காக உளம் கனிந்த உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, கடவுளுடைய திருப்பாதத்திற்கு நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். கடவுளுடைய சாட்சிகளாக திகழ இறைவன் நாளிலே அழைக்கின்றார். முதல் வாசகத்திலே ஸ்தேவான் கடவுளுடைய ஒரு அடையாளமாக அனைவருக்கும் கொடுக்கப்பட்டார். அதே போல இந்த வேளையிலே இந்த தொற்று நோயினுடைய சுமையின் மத்தியிலே நான் எவ்வாறாக கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்ப்போம். கடவுளுடைய அன்பு மகனாக மகளாக வாழ இறைவனிடம் வரம் கேட்டு தெய்வீக திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல பாஸ்காரர் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றிட உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றில் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 8 முதல் 15 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை குலத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசிய மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேயுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள்.
உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமைச் சங்கத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இம்மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நாசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளையும் மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதுதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 119. நான் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இறைவசனங்கள் 23 மற்றும் 24. தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உடைய விதிமுறைகளை குறித்து சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரையாட. ஜெபப்பாடல். திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இறைவசனங்கள் 26 மற்றும் 27. என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும், நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஜெபப்பாடல். திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இறைவசனங்கள் 29 மற்றும் 30. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும், உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன், நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். ஜெபப்பாடல். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 22 29 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாள் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள்
ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கபர்நகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரவி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறாக இருக்கிறது, கடவுளுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறாக இருக்கிறது. அதற்கு முன்னோடியாக ஒருவரை கடவுள் அடையாளம் காட்டுவதையும் கூட இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் அறிகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, முதல் நாளிலே எண்ணற்ற மக்களுக்கு கடவுள் உணவு கொடுக்கின்றார். நிறைந்த வயிறு, நிறைந்த அப்பம், நிறைந்த கூடைகள் என்று மக்கள் அனைவரும் இந்த உணவுக்காகவே கடவுளிடம் வருவதாக கடவுள் உணர்வதை பார்க்கிறார். அவருடைய அடையாளம் எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும், என்ன ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் என்கின்ற அடையாளமே எண்ணமே அவர்களுக்கு இருந்ததை தவிர கடவுளுடைய உள்மனதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உள்மனதை புரிந்து கொள்பவர் அவருக்கு என்றுமே பசியே இருக்காது. உள்மனதை புரிபவர் கடவுளுடைய வார்த்தையை அவர் நாட்டம் கொள்வார். அவருடைய பசியெல்லாம் கடவுளுடைய அந்த வார்த்தையை நோக்கியே இருக்கும். கடவுளுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த பசி தனிந்து போகும். ஆகவே கடவுளுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் அவரது வார்த்தைகளையும் இன்றைய மதுவரை பாடல்களை நாம் வாசித்துள்ள அவருடைய திருச்சட்டத்தையும் கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்கின்றோம். அதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட ஸ்தேவான் என்கின்ற ஒரு மனிதர் செய்வதை பார்க்கின்றோம். கடவுளுடைய அடையாளம் அவருக்கு அருளப்படுகிறது. கடவுளுடைய வாய்ச்சொல்லானது அவருக்கு அருளப்படுகிறது. ஆகவே அனைவரும் மத்தியிலும் எந்த ஒரு பயமும் தயக்கமும் இன்றி கடவுளுடைய வார்த்தைகளையும் திருச்சட்டத்தை பற்றியும் அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். அது நித்தமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் ஒரு அடையாளம் காட்டுகின்றார். என்ன அடையாளம்? அவர் வானதூதரை போல அவர்களுக்கு காட்சி அளித்தார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற பொழுது நாமும் பிறருக்கு வானதூதர்களை போல காட்சி அளிப்போம். இயேசு பிரியமானவர்களே, மேலும் இந்த நற்செய்தி இறுதியிலே கடவுள் சொல்கின்றார், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே இருப்பவர்கள் கேட்க இயேசு சொல்கிறார். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். ஆகவே முதல் வாசகத்திலே வாசிக்கின்ற ஸ்தேவானுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கின்ற பொழுது அது கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருக்கின்றது. ஆனால் மக்கள் அவ்வாறாக செய்யவில்லை. கடவுளுக்கு எதிரான செயலாக அவர்கள் செய்வதை பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இறை வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது நாமும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக அவருக்கு ஏற்ற செயல்களை செய்பவர்களாக மாறுகின்றோம். அவ்வாறாக நாம் செய்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக பிறருடைய கண்களுக்கு வானதூதர்களை போல தோன்றுவோம். அத்தகைய வரத்திற்காக தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.
கழித்தே உந்தன் நன்மை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன் என்னை கழித்தேன் உந்தன் நன்மை சுவைத்தேன் என்னையே இழந்து விட்டேன் இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக இவ்வாறு நாங்கள் ஒரு மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு ஒரு பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து ஒரு திருமுன் இடையராத பரிதி பேசி எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமை கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதினாலும் எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் இது திரு அவை நன்று நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர், புனித அந்தோனியா, புனித ஜான் பெரிய வியானி ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியான பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சென்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக இறைவன் நாம் கருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமது சுமைகளை சுகமாக மாற்றி எழுந்தருளி வந்திருக்கிறார். செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வடைப்பதாக. ஆமென். இயேசுவே என்னுள்ள பாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுவே, இயேசுவே இயேசுவே பேசுவே. இயேசுவே என்னுள்ள பாருமே, ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவரேசு எழில் வர வேண்டும், ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவரேசு எழில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீன்பளிக்கும் உணவின் நாட்களை ஒளிதல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அடையாளங்களாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்க்கை வழி தொடரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா
ஆதரவாய்